நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி சீரியல்ல அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம சுடரிய ஒரு பக்கம் கடத்திட்டாங்க. ரேணுகான்னு சொல்லுங்களா, இப்ப சுடரி இல்ல, சுடரி வந்து இன்னும் யாருக்கும் தெரியல, அதனால ரேணுகா தான் இப்போதைக்கு அவங்க பேரு. ரேணுகாவை ஒரு பக்கம் கடத்திட்டாங்க. ரேணுகா மனசுக்குள்ள என்ன நினைச்சுன்னு இருக்காங்க, அவங்க வச்சு அடியால தான் கடத்த சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, டேய் மட்டையா கடத்த சொன்னவங்களுக்கு போனா போடுறா, நான் யாரு என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை விட்டு ஏதோ ஒரிஜினலா கடத்தின மாதிரி ரொம்ப ஒரு பக்கம் ஆசை நடந்துருங்க. இந்த மாதிரிலாம் தங்கி வச்சு சம்பளத்தோட பிடிச்சவங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு திமிர ஆங்கரமா பேசினாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு சரியான செக் பட்டு இதை செஞ்சது எல்லாமே நம்ம நிஷா தாங்க. நிஷா ஆனா வேற லெவல் மாணி, உன் அக்கால எப்படி இதுக்கு முன்னாடி போட்டு தள்ளன அப்படின்ற விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் கேதர் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப நீ ஆள் வச்ச கடத்தந்தெல்லாம் முதல் கொண்டு உன்னை மட்டும் மாட்டின வச்சுக்க, சக்கா புளிஞ்சிருவாங்க. இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில இந்த பக்கமே திரும்பி பார்க்க முடியாத மாதிரி நம்ம விஜய் இருக்கால, அவரே உன்னை செஞ்சு விட்டு போயிடுவாரு. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம மல்லி, அடா மல்லியாடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, குண்டு மல்லியா இல்ல சாதா மல்லியடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க மல்லிங்க. அந்த மல்லின்ற பேருக்கே ஒரு பக்கம் அவங்களுக்கு மார்க்க டக்குன்னு தட்டி விட்டு போகலாம். மல்லி பண்ண விஷயத்தா பார்க்கணுமே, ஐயோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் யாரும் கிடைக்கலைங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் சொல்கிற போது நமக்கு எவ்வளோ ஒரு பக்கம் வெறுப்பாக இருக்குங்க. என்னங்க பண்ணுறது இதுக்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் கரெக்டாக அவங்கள இருந்துன்னு கடத்தி வச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு மரணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் போய் ரவுட்டிங்லாம் அடிச்சு போட்டு தும்சம் கிளப்பி அந்த இடத்துல நம்ம ரேணுகாவை காப்பாத்தின்னு வருவாருன்னா சீனுங்க. ஆனா நம்ம மல்லியை கடத்திருந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. ரேணுகா தானடா அப்படின்றதுனால அசால்ட்டா விட்டுறாங்க. என்ன நடக்குது இந்த இடத்துல, யார் உண்மையான மனைவினே தெரியலடா எப்பா, குழப்பத்துக்கு மேல குழப்பமா போயின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இப்போதைக்கு உண்மையான மனைவி நம்ம மல்லி மட்டும்தாங்க. மல்லி மேல உயிரே வச்சுன்னு இருக்காரு. ஆர்ட் எல்லாமே மல்லி கிட்ட இருக்கு. ஆனா ரேணுகா கிட்ட ஒரு மொசரும் இல்லை. அதனால ரேணுகா பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இந்த மாதிரியே ஒரு பக்கம் போயின்னு இருந்தால் மறுபக்கம் நம்ம கதிரேசன் உருண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உருள்றாரு. ஒரு பக்கம் என் பொண்ணை கண்டுபிடிச்சி தாகன்னு சொல்லிட்டு உருண்டு திடுறாரு. ஏப்பா ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாதாப்பா, நாங்கள் பேசுறது புரியுதா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம கதிரேசன், நீங்கள் பேசுறது எனக்கு புரியுது, ஆனால் நான் பேசுறது உங்களுக்கு புரியாது. என்னோட வேதனை, என்னோட கஷ்டம், என்னோட துக்கம், துயரம் உங்களுக்கு எதுவும் புரியல. என் பொண்ணு இந்த நேரத்தில் என்ன கஷ்டப்பட்டு இருப்பாளோ, எப்படி இருப்பாளோ, என்ன நிலைமையில் இருப்பான்னு சொல்லிட்டு தெரியாம நான் கஷ்டத்துல கூணி குறுகி போய் அழுந்துகிட்டு இருக்கேன். நீங்க சாதாரணமாக சிரிப்பு போலீஸ் மாதிரி சிரிப்பு காட்டினீங்களா, இதெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாவது. எல்லாம் ஒரு கண்ட்ரோல் தான், கண்ட்ரோல் மேலே போச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்கேன். இதை கேட்கும் போது ஒரு பக்கம் கடுப்பாக தாங்க இருக்கு. என்ன பண்றது, முடிச்சு விட்டீங்க, சரி முடிச்சு விடுங்க, இதுக்கப்புறம் ஒன்றும் பேசியும் பிரோஜனம் இல்லை. அடுத்து என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டு அடுத்து டக்குன்னு ஒரு பக்கம் பச்சை வந்து எப்படி மாறும், இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிட்டு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி தாங்க இடம் பொருள் நாவல் அறிந்து அந்த இடத்துக்கு மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிடணும்னா நம்ம எங்கே போனாலும் டாப்பு தான். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அந்த மாதிரின்னு போனால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போதும் நம்ம மல்லி கனவுக்குள்ள அப்படியே சும்மா ஒரு ஆத்மா வருது. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகா மாதிரியே, நான் இங்கே இருக்கிறது நான் ரேணுகா இல்லை, இங்கே இருக்கிறது வேற யாரோ உங்களை நல்லா ஏமாத்தின்னு இருக்கான், ரேணுகா என்னை கொலை பண்ணிட்டாங்க, நீ தான் இதை எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சி வெளியே சொல்லணும், உனக்கான ஆதாரம் உன்னை தேடி வரும், கண்டிப்பாக நீ தேடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கனவு கழிஞ்சிருது. திடீர்னு நம்ம மல்லி எழுந்து கண்ணு ஒரு பக்கம் பேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா ஷாக்காக இருக்குது, என்னடா நடந்துக்கும் அப்படி, எப்போ நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதாங்க. அப்போ ஏதோ ஒரு சம்பவமே இல்லாமல் செஞ்சுருக்காங்க. அந்த சரித்திரத்தை திரும்பி பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக திரும்பி பார்த்தாவணுங்க. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம அப்டேட்டாக ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க முடியும். இல்லைன்னா சிந்திக்கிறதுக்கான இடமே இல்லைங்க. அடிச்சு ஓட விட்டுருன்னு சொல்லிட்டு ஓட விட்டுருவாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே குளிர்காலம், அதனால இந்த கோழி குஞ்சு வளர்க்குறவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு மார்னிங் ஸ்டேஜ், அதாவது இந்த வாழை மரத்தை ஏன் அடிக்கடி பார்க்குறேன்னு தெரியுமா, திடீர்னு ஒரு சமயத்தில் அது வந்து என்ன பாம்புன்னு சொல்லிட்டு பார்த்தா கட்டுவிரியாம், டக்குன்னு அப்படியே எகிரி குச்சி டக்குன்னு உள்ள வந்து பார்த்துட்டு டக்குன்னு கொத்திட்டு வர்றோம். அந்த மாதிரி ஒரு பக்கம் பைத்த கலப்புற பாம்பு இந்த இடத்துல மரத்தில் தான் இருக்குது. அப்புறம் ஏன்டா வாழை மரத்தை வெட்டாமல் இருக்கிறேன்னு கேட்குறீங்க. என்ன பண்ணுறது, வெட்டவும் மனசு வர மாட்டேங்குது, உணவும் மனசு வர மாட்டேங்குது. அந்த பாம்பு வந்து அது பாட்டு குச்சிட்டு ஓடிடுது. சரி, அதனால தான் அப்பப்போ அப்டேட்டுக்கு பார்த்துனே இருக்கிறது. குளிர் காய்ச்சல் வெள்ளக்கழிச்சல் இந்த மாதிரி எல்லாம் வந்துன்னு இருக்கும். அதனால் ஒரு திறந்து தர்றது ஒரு 10 மணி 11 மணி அளவில் திறந்து விட்டிங்கன்னா ஓரளவு கோழி குஞ்சு எல்லாம் தரமாக நல்லா ஆரோக்கியமாக வரும். அந்த கருத்தை உங்ககிட்ட எதுக்காக சொல்கிறேன், இதில் எதனா ஒரு காரணம் இருக்குமே, காரணம் எல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் சிந்திப்பீங்க. எல்லாமே காரணத்தோட தாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.
அதுதான் முக்கியமான ஒரு காரணம். சரி, அது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி இனிமேல் பேச தேவையில்ல, இதை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து அந்த திருட்டு பையன் எனக்கு ஃபோன் பண்ணானா, உனக்கு எவ்வளோ வேணும்டா சொல்கிறா, லட்சத்தில் வேணுமா கோடியில் வேணுமா, நான் தரேன்டா, என்னோட பொண்ணை மட்டும் விட்டுறா, என் பொண்ணு இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியாதா, என் பொண்ணு ஆல்ரெடி இறந்துட்டான்னு சொல்லிட்டு என் மாப்பிள்ளையை பிடிச்சி ஏறுன்னு ஏறி அவளை போடுன்னு போடுற அளவுக்கு அவனை வேற லெவலில் செஞ்சு விட்டுட்டேன். திரும்ப அதே பிரச்சனைலாம் என்னால் இன்வால்வ் ஆக முடியாதா, எப்படியாவது இந்த பிரச்சனை இதோட முடிச்சு விட்டுருக்கா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாத கடவுள் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத கோவில் இல்லை, நிற்காத இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் ஒரு பக்கம் கூனி குறுகி போய் பேசினிருக்காரு. தலைவா, என்ன தலைவா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நீ சென்டிமெண்ட்டாக பேசுகிற போது உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்களா, கண்டிப்பாக எங்கள் சப்போர்ட் எல்லாம் உனக்கு தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம விஜய் தேடி கண்டுபிடிச்சிடுறாரு, யார் கடத்துறது அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனால் அந்த இடத்துலேருந்து நம்ம ரேணுகாவை அழைச்சிட்டு வந்துடுறாரு. ரேணுகா கிட்ட வரும்போது பேசுகிறாங்க, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்களான்னு சொல்லிட்டு. ரேணுகா எதுவுமே பேசாமல் ஒரு பக்கம் பேசவும் முடியல, பேசாமல் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோடவே இருக்காங்க. அந்த மௌனம் எது வரைக்கும் செல்லுபடியாகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, பார்ப்போம். கட்டுறது கையளவு. ஐயோ, மழை வந்துருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. குங்குமம், மழை வருதுங்க, எல்லாரும் சேஃப்டியாக இருங்க, பத்திரமா இருங்க, டாட்டா. டைமிங் டக்குன்னு